வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுவதும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான உணவு வகைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதனுடைய நன்மைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆரோக்கிய உணவு என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு குடும்ப நலம் என்பது உணவை அடிப்படையாக கொண்டது. நாம் உணவு எவ்வாறு சிறப்பாக செய்கிறோம் என்பதில் ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய நலம் இருக்கின்றது. ஒரு நலமான உணவு, உடல் நலத்தை பேணக்கூடிய உணவு என்பது பல நோய்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வேகமான உலகம், வேகமாக செல்கின்றேன், நான் பரபரப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பலர் உணவில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. காலை உணவை விட்டுறாங்க, மதிய உணவை காலையில் சாப்பிட்டாச்சுன்னா மதியம் சாப்பிட்றதில்ல, இரவு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றது, இது மாதிரியான பல உணவு மாறுபாடுகள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பல விதமான நோய்களை வரக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தெளிவாக நாம் பல நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஊட்ட உணவுகளை நீங்கள் கொடுத்ததுனால அவங்க ஒரு 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து அவங்க பெரியவங்களாக வந்த பிறகு அவர்களுக்கு பல நோய்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஆற்றலை அவங்களுக்கு இன்றைக்கே நீங்கள் கொடுத்துட்றீங்க. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் பெரிய அளவில் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, அவர்களுக்கு உடல் நலத்தை சேர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமை. இப்போ எல்லா பிள்ளைங்களையும் நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்க்குறீங்க, மிகச்சிறந்த கல்வி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு அக்கறை இருக்குது, மிகச்சிறந்த ஒரு உடை அணிவிக்கணுங்கிறதுல அக்கறை இருக்கிறாங்க. ஆனால் உணவு விஷயத்தில் பல குடும்பங்கள் கோட்டை விட்டுறாங்க. ஊட்டமான உணவு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் வழியில் பலர் ஊட்டம் இல்லாத, சத்து இல்லாத சக்கையான உணவுகளை கொடுத்துட்டு வரீங்க. அந்த மாதிரியான உணவுகளிலிருந்து நீக்கி நாம் ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது தான் இந்த மொத்த நிகழ்ச்சியோட எதிர்பார்ப்பாக இருந்தாலும், இந்த வாரம் குறிப்பாக நாங்கள் செய்து காட்டக்கூடிய உணவுகள் அத்தனையுமே உங்கள் குழந்தைங்களுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேழ்வரகு பாசிப்பருப்பு புட்டு. கேழ்வரகனுடைய நன்மைகள் நாம் எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான நன்மைகள் அதில் இருக்குது. அதுக்கு பஞ்சம் தாங்கி அப்படின்னு ஒரு வேறு பெயர் இருக்குது. ஆரியம்னு பல இடங்களில் சொல்கிறாங்க. பஞ்சம் தாங்கி அப்படின்னு அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பஞ்ச காலங்களில், அதாவது முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வறட்சி இருக்கும். அந்த வறட்சி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு மட்டும்தான் கொஞ்சம் கிடைக்கும். அல்லது கேழ்வரகு மாத்திரம்தான் கொஞ்சம் அவங்க தேக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, பஞ்சம் எப்போ முடியும், எப்போ மழை பெய்யும், எப்போ புதிய உணவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த ஆரியம்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு, கேப்பைன்னு திருநெல்வேலியெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கேப்பை மாவை கஞ்சியாக காய்ச்சி குடித்தாலோ அல்லது புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலோ அவங்களுக்கு உடல் முழுவதற்கும் தேவையான ஊட்டம் கிடைக்கிறதா அந்த காலத்தில் அவங்க முடிவு செஞ்சு அதுக்கு பஞ்சம் தாங்கி அப்படின்னு போயிருக்காங்க. இந்த பஞ்சம் தாங்கினா பஞ்சகாலம் முழுவதுமாக அவர்கள் இறப்பு தடுக்கிறது, அவங்களுக்கு ஊட்டம் குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு உறுதுணையாக இருந்திருக்குது. அந்த விதத்தில் அந்த கேழ்வரகை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஊட்ட உணவை நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அந்த விதத்தில் கேழ்வரகு மாவையும் பாசிப்பருப்பு, தேங்காய், இன்னும் சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து கேழ்வரகு பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய நன்மைகளை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த போகியை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில ஸ்வீட்டான ஒரு விஷயம் செஞ்சு காமிக்க போறோம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேழ்வரகு பாசிப்பருப்பு. இதை பயன்படுத்தி சூப்பரா ஒரு புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய செய்முறை விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேழ்வரகு பாசிப்பருப்பு புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கேழ்வரகு, பாசிப்பருப்பு, மற்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீட்டுக்காக நம்ம பனை வெல்லம் ஆட் பண்ண போறோம். அதே மாதிரி தாளிக்கிறதுக்காக முந்திரி, திராட்சை, தேங்காய் இதெல்லாம் தான் நம்ம இந்த புட்டு செய்யறதுக்கு பயன்படுத்த போறோம். முதல்ல இந்த கேழ்வரகை ஒரு சின்ன பதமா பசைஞ்சுக்கிட்டு அதை நல்லா வேக வைக்கணும். அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கேழ்வரகுல ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்டியா இருக்கும், அதனால கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும்.
பொதுவாக புட்டு செய்யும் போது எல்லாத்தையுமே ஆவியில வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கேழ்வரகு மாவையும் நம்ம வந்து ஆவியில ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போறோம். ஸோ முதல்ல இந்த கேழ்வரகு மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே பதமா பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த கேழ்வரகு மாவை ஒரு 5 நிமிஷம் ஆவியில நல்லா வேக வைக்கணும். ஸோ இந்த கேழ்வரகு மாவு வேகிறதுக்குள்ள பாசி பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த விஷயத்தையும் முடிச்சிடலாம். இந்த பாசி பருப்பையும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிட்டோம்னா அது நல்லா பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துக்கும் போது அது புட்டோட நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு பொதுவாக புட்டுக்கு வந்து சர்க்கரையோ அல்லது வெல்லமோ போடுவாங்க. நம்ம இந்த கேழ்வரகு புட்டுக்கு பனை வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். அதை வந்து தனியாக போடாமல் பொடி பண்ணி போடாமல் பாகா காய்ச்சிக்கிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தோன்னா நல்லா பனை வெல்லம் கரைஞ்சிட்டு அதுக்குண்டான ஒரு பாகு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த கேழ்வரகு வெந்துருச்சா அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ கேழ்வரகு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திடலாம். பனை வெல்லம் வந்து நல்லா பாகா ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதில் நம்ம முந்திரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி அதில் வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் திராட்சை, தேங்காய் வந்து பொதுவாக கொழுப்பு இருக்குது அதிகமாக. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க இந்த தேங்காயை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தெல்லாம் இருக்குது. ஆனால் தேங்காய் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தது கிடையாது. எல்லா வயதினரும் சரி, சுகர் இருக்கிறவங்களுமே கூட சரி, தேங்காயை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்காயை வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம புட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக பாகு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து புட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒன்றா கலக்கலாம். பாகு நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த கேழ்வரகு மாவு அதை நல்லா உதிரி உதிரியாக பிசையும் போது அது இந்த மாதிரி வந்துடும். பொதுவாக நம்ம புட்டு செய்யும் போது அது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடும் இல்லையா, அதே மாதிரி இந்த கேழ்வரகு மாவையும் நல்லா உதிரி உதிரியாக பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம பாகு காய்ச்சின இந்த பனை வெல்ல கலவையை கொட்டணும். இந்த கேழ்வரகு மற்றும் அந்த பனை வெல்ல பாகோட கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பு கலவையும் கொஞ்சம் கலந்துக்கிறோம். அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கேழ்வரகு பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்க போறோம். போகி பண்டிகை திருநாள் அன்னைக்கு உங்களுக்காக கேழ்வரகு பாசிப்பருப்பு பயன்படுத்தி புட்டு செஞ்சு காமிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதனுடைய மற்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்காக சொல்றதுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேழ்வரகு பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மிகவும் சுவையான ஒரு புட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது பழக பழக மிகவும் சுவையை கூட்டுறதுக்கு நீங்களே சில விதமான உத்திகளை கையாண்டு அதை வந்து சுவைப்பட நீங்கள் செய்ய முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா வயதில் முதியவர்களாக இருப்பார்கள். அவங்க தினமும் அந்த கேழ்வரகை ஒரு உணவாக சாப்பிட்டு வந்துருப்பாங்க. அவர்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க கேழ்வரகை சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய கண் பார்வை சீராக இருக்கும், ஒரு தள்ளாட்டம் இருக்காது, எலும்பு பலத்தோடு இருக்கும், இதய இயக்கம் சீராக இருக்கும். என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா
இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே நாம் 7 உடற்கட்டுக்கள், சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 உடற்கட்டுக்களை முழுமையாக ஊட்டமளிக்கக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக எலும்பினுடைய பலத்தை இது கூட்டுவதாக இருக்கிறது. எலும்பினுடைய பலம் அப்படிங்கிறது முழு உடலினுடைய பலமாக கருதப்படுகின்றது. எலும்பு உறுதியாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ, அதுவும் உறுதியாக இருக்குது. இந்த போன் மேரோ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு புது புது இரத்த அணுக்கள் உற்பத்தி செஞ்சு உடல் முழுவதும் பரவுறதுக்கு ஒரு வழியை வகுக்கும். எலும்பு உறுதியாக இருக்கிறது பலவிதமான ஹார்மோன்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா எலும்புலேருந்தே சில ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு ஆஸ்டோ கால்சியம்னு பேர். இந்த விதமான அந்த ஹார்மோன் இன்சுலின் சுரப்பை சீர்படுத்துது, தைராய்டு ஹார்மோனை ஊக்குவிக்கிறதா பல ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பல ஹார்மோன்களுடைய செயல்பாடுகளை சீர்படுத்துறதுக்கு எலும்பினுடைய உறுதி முக்கியமானதாக இருக்குது. இந்த விதமாகவே இந்த எலும்பினுடைய உறுதி இதயத்தினுடைய உறுதிக்கும் அடிப்படையாக அமையுது. இதயத்தினுடைய உறுதி ஒட்டுமொத்த உடலுக்கும் இரத்தத்தை செலுத்துவதற்கு அடிப்படையாக அமையுது. இந்த விதத்தில் இன்னைக்கு நாம் செஞ்சு சாப்பிட்ட இந்த புட்டு அப்படிங்கிறது உடல் உறுதிக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. பல நோய் நிலைகளிலிருந்து உடலை பாதுகாப்பதற்கு இந்த செஞ்ச அந்த புட்டு உதவியாக இருக்கும். உடல் எதிர்ப்பாற்றல் கூடும், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும், மன அழுத்தம் ஏற்படுவது தடுக்கப்படும். இன்னைக்கு செஞ்சு காமிச்ச அந்த ஊட்ட உணவு உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதனுடைய தகவல்களும் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இன்றைய உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். சுஜாதா நாராயணசுவாமி சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி மிகுந்து விட்டால் அவற்றுடன் புளிக்காத தயிர் போட்டு பொடியாக அரிந்த வெங்காயம் அல்லது காரா பூந்தி சேர்ந்து கலந்தால் சுவையாக தயிர் பச்சடி ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வேளச்சேரியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சீர்காழி சாமா. 1/2 லிட்டர் தண்ணீரை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைக்கும் பொழுது அதில் 5 அல்லது 6 இஞ்சி துண்டுகளையும் 2 ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு விடுங்கள். நன்றாக கொதித்து 1/4 லிட்டர் தண்ணியாக ஆகியதும் கீழே இறக்கி வைத்துவிட்டு பொறுக்கும்படியான சூட்டில் தண்ணீரை 1/2 டம்ளர் பகிருங்கள். அடுத்த வேளை பசி எடுப்பதோடு இல்லாமல் 4 முறை வேளைக்கு 1/2 டம்ளர் தண்ணீர் குடிக்க உங்களிடம் இருந்த சளி தொல்லை, இருமல் முற்றிலுமாக போய்விடும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காரு. நாளை வேற ஒரு ஊட்ட உணவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.